الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين ينفقون أموالهم بالليل والنهار سرا وعلانية فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم ما من يوم يصبح العباد فيه إلا ملكان ينزلان فيقول أحدهما اللهم أعط منفقا خلفا ويقول الآخر اللهم أعط ممسكا تلفا رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسول الله صلى الله عليه وسلم. அகில உலகங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதிலும் அன்னாரை வழி தொடர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், கியாமம் வரை வரக்கூடிய முஸ்லிம்கள் முஃமின்கள் அனைவரின் மீதிலும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. இறையில்லமா மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, உலக வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படி எனக்கும் உங்களுக்கும் கட்டளை பிறப்பித்துள்ளானோ அப்படியாப்பட்ட அனைத்து விடயங்களையும் வாழ்க்கையில் இயலுமானவரை முடிந்தவரை எடுத்து நடக்கும்படியும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு எனக்கும் உங்களுக்கும் விலக்கல் விடுத்தானோ, வேண்டாம் என்று சொன்னானோ அப்படியாப்பட்ட அனைத்து விடயங்களை விட்டும் வாழ்க்கையில் முற்று முழுதாக விலகி ஒதுங்கி தவிர்ந்து நடக்குமாறு முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களினுடைய தோழர்கள், அவர்களினுடைய தோழர்களாகிய சஹாபாக்களும் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ததற்கு பின்னால் மதீனாவிலே ஒருபொழுது ஒரு சந்தர்ப்பத்தில் தண்ணீருடைய பற்றாக்குறை ஏற்படுகிறது. அந்த காலத்தில் மதீனாவில் இருந்த ஊற்றெடுத்து ஓடக்கூடிய வற்றாத கிணறுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்களாக யகூதிகள் தான் இருந்து வந்தார்கள். வற்றாத கிணறுகள், அதிகமாக ஊற்றெடுக்கக்கூடிய தண்ணீர், அதிகமாக ஊற்றெடுக்கக்கூடிய கிணறுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் யூதர்களாக இருந்தார்கள். அந்த யூதர்கள் அவர்களுடைய வளமை தண்ணீரை இறைத்து அதை மக்களுக்கு பணத்துக்காக விற்பனை செய்வார்கள். ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பம் தண்ணீருடைய பஞ்சம் ஏற்படுகிறது. சில கிணறுகள் வற்றுகிறது. ஊற்றெடுக்கக்கூடிய கிணறுகளுக்கு சொந்தக்காரர்களாக யூதர்கள் என்ன செய்தார்கள்? சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த கிணறுகளில் தண்ணீரை இறைத்து
வளமையான விலைகளுக்கு விடவும் அதிகமான விலைகளை வைத்து விற்க ஆரம்பித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் முறையிட்டார்கள், யா ரசூலல்லாஹ், தண்ணீருடைய பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது, தண்ணீருடைய பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. யகூதிகள் வளமையாக விற்பனை செய்யும் விலையை விடவும் அதிக விலைக்கு விற்பனை செய்கிறார்கள். சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று கூட்டி சொன்னார்கள், மை யஹ்ஃபிரு பி'r ரூமா, மை யஹ்ஃபிரு பி'r ரூமா ஃபலஹுல் ஜன்னா. சொன்னார்கள், அந்த மதீனாவில் இருந்த மிக பிரபல்யமான ஒரு கிணறு தான் பி'ரே ரூமா. பி'ரு ரூமா என்று சொல்லுவார்கள். பிரசித்தி பெற்ற பிரபல்யமான அதிகம் நீரை ஊற்றெடுக்கக்கூடிய ஒரு கிணறு தான் பி'ரு ரூமா. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கிணறை காட்டி சொன்னார்கள், இந்த பி'ரு ரூமாவை யார் வாங்கி விலைக்கு வாங்கி மனிதர்களுக்கு தண்ணீரை கொடுக்கிறார்களோ, இலவசமாக கொடுக்கிறார்களோ, ஃபலஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் கிடைக்கட்டும் என்று சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை கேட்டவுடனே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். அந்த கிணற்றுக்கு சொந்தக்காரனாகிய ஒரு யூதனிடத்தில் செல்லுகிறார்கள், இந்த கிணறை எனக்கு விலைக்கு விற்பாயாக. முடியாது, தர முடியாது சொன்னார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வியாபார நுணுக்கத்தை பயன்படுத்தினார்கள். சொன்னார்கள், இதை விற்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த கிணற்றுக்கு என்னையும் ஒரு பங்குதாரியாக மாற்றிவிடு. அப்படி என்றால் இதனுடைய அரைவாசி விலையை தருகிறேன், ஒரு நாளைக்கு நீர் தண்ணீரை எடுத்துக்கொள், மறுநாளைக்கு நான் தண்ணீரை இறைத்துக் கொள்ளுகிறேன். அதற்கு அவன் சம்மதித்தான். விலை பேசினார்கள். 12,000 திர்ஹம்கள் அந்த காலத்தில் கொடுத்து வாங்கினார்கள். கண்ணியமானவர்களே, அப்பொழுது ஒரு நாள் இந்த யூதனுக்கு சொந்தம், மறுநாள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொந்தம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நாளில் அந்த கிணற்றில் இருந்து தண்ணீரை அதிகமாக இறைத்து மக்களுக்கு இலவசமாக கொடுப்பார்கள். 2 நாட்களுக்கு தண்ணீர் மக்களுக்கு தேவைப்படாது. அடுத்த நாள் யகூதி வந்து நிற்பான், கிணற்றுக்கு அருகில் நிற்பான், மக்கள் யாரும் வரமாட்டார்கள், ஏன்? தண்ணீர் இருக்கிறது. அடுத்த நாள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த தினத்தில் மறுபடியும் அதிகமான தண்ணீரை இறைப்பார்கள், மக்களுக்கு அப்படியே கொடுத்து விடுவார்கள். மறுநாள் யூதனுடைய அந்த தினத்தில் தண்ணீர் யாருக்கும் தேவைப்படாது. யூதன் நஷ்டமடைந்தான். கண்ணியமானவர்களே, கடைசியாக அவன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு சொன்னான், இந்த கிணறை நீனே வச்சுக்கோ, இந்த கிணறை நீனே விலைக்கு வாங்கிவிடு, அடுத்த அரை பங்கை நீனே வாங்கிவிடு. விலை பேசினார்கள். 8,000 திர்ஹம்களை கொடுத்து அந்த கிணறை வாங்கினார்கள். மொத்தமாக 20,000 திர்ஹம்கள் அந்த காலத்தில் கொடுத்து வாங்கினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, வாங்கி மக்களுக்கு அப்படி இலவசமாக தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அவர்களுக்கு சாட்சியாக இருந்து சொன்னார்கள், இந்த பி'r ரூமாவை நான் இந்த மதீனாவில் வசிக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு நான் வகுஃப் செய்கிறேன், இதிலிருந்து தாராளமாக தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ், வெறுமனே 20,000 திர்ஹம்களை கொடுத்து சுவனத்துக்கு சொந்தக்காரனாக மாறினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் சதகா, இதுதான் சதகா. தற்பொழுதும் இந்த காலத்திலும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரில் இந்த சவுதியினுடைய அரசாங்கம் ஒரு வங்கி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரில் ஒரு வங்கியினுடைய அக்கவுண்ட் திறக்கப்பட்டு அந்த கிணற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை அந்த தோட்டத்திற்கு நீரை பாய்ச்சி அந்த தோட்டத்திலிருந்து வரக்கூடிய விளைச்சல்கள் வருமானங்களை கொண்டு அந்த வருமானங்களை அப்படியே அந்த வங்கியில் இடுகிறார்கள். அந்த வங்கியில் இடப்பட்ட அந்த செல்வத்தை வைத்து பல ஹோட்டல்கள் திறக்கப்பட்டு பல நிறுவனங்கள் திறக்கப்பட்டு, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிலிருந்து வரக்கூடிய வருமானங்களையும் இந்த வங்கியில் இடுகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மாத்திரம் 50 மில்லியன் ரியால்கள்
இந்த அக்கவுண்டில் லாபமாக மாத்திரம் இடப்படுகிறது. அந்த லாபமாக இடப்படக்கூடிய 50 மில்லியன் ரியால்களையும் முழு உலகத்திலும் வசிக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு அப்படியே சதகா செய்யப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, தன் உயிரோடு இருக்கும் காலத்தில் 20,000 திர்ஹம்களை கொடுத்து சுவனத்தை சம்பாதித்த ஒரு மனிதன் தான் மரணித்த போதிலும், கண்ணியமானவர்களே, அவர்களுடைய நலவுகளும் நன்மைகளும் அவர்கள் மரணித்தாலும் அந்த நலவுகளும் நன்மைகளும் இன்னும் மரணிக்கவில்லை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சிறந்த மனிதனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? அவர் உயிரோடு இருக்கும் பொழுதும் அடுத்தவருக்கு பிரயோஜனம் அளிப்பார், அவர் மௌத்தாகினாலும் அடுத்தவருக்கு பிரயோஜனம் அளித்து கொண்டிருப்பார். இதுதான் சதகா. நல்ல எண்ணம், முகஸ்துதிக்காக வேண்டி செய்யக்கூடிய சதகாக்களை அல்லாஹ் அப்படி இல்லாமல் ஆக்கி விடுவான். அடுத்தவன் பார்க்கணும், அடுத்தவன் என்னைய நல்ல நினைக்கணும், நான் செல்வந்தன், நான் கொடுக்கக்கூடியவன், தயாளன் என்று நினைக்க வேண்டும் என்று பார்ப்பதற்காக வேண்டி சதகா செய்தால் அல்லாஹ் அந்த சதகாவை எப்படியோ அல்லாஹ் தஆலா துண்டித்து விடுவான். நல்லெண்ணங்களுக்கு அல்லாஹ் கியாமத் பரியந்தம் அல்லாஹ் கூலி கொடுத்து கொண்டே இருப்பான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, இந்த சம்பவத்திலிருந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை என்ன தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதை போன்று இருக்கிறது. நான் மரணித்தாலும் என்னுடைய நலவுகளும் நன்மைகளும் கியாமத் பரியந்தம் உயிரோடு இருந்து கொண்டிருக்கும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, செல்வந்தர்கள், வசதி படைத்தவர்கள் இந்த சம்பவங்களை கேட்டு நம்முடைய விடயங்களை, நம்முடைய வாழ்க்கைகளை திருத்தி கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் சிலரை செல்வந்தர்களாக படைத்திருக்கிறான், செல்வ வளம் படைத்தவர்களாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். இன்னும் ஒரு கூட்டத்தை அல்லாஹு தஆலா வறியவர்களாக, ஏழைகளாக, தேவையுள்ளவர்களாக அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். ஒரு ஊரை எடுத்துக்கொண்டால் அந்த ஊரில் ஒரு கூட்டம் செல்வந்தர்களாக இருப்பார்கள், இன்னும் ஒரு பெரும்பாலான கூட்டம் தேவை உள்ளவர்களாக, வசதியற்றவர்களாக, தேவையுள்ளவர்களாக, ஏழைகளாக, வறியவர்களாக இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுவோம், அல்லாஹ் அந்த ஊரில் இருக்கும் செல்வந்தர்களுக்கு கொடுக்கும் அத்துணை பணமும் செல்வமும் அது அவர்களுக்கு மாத்திரமல்ல, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கும், அந்த ஊரில் இருக்கக்கூடிய வறியவர்களுக்கும் சொந்தமான பணத்தையும் அல்லாஹ் தலைவருக்கு தான் கொடுக்கிறான். எப்பொழுது அந்த ஊரில் இருக்கக்கூடிய வறியவர்களும் வசதி குறைந்தவர்களும் பசியால் பட்டினியால் வாடுவார்களோ, கியாமத்தில் இந்த செல்வந்தர்கள், செல்வ வளம் படைத்தவர்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் பதில் சொல்ல வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, இதற்கு ஒரு உதாரணம், இதற்கு ஆதாரம் ஒரு சம்பவம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு வளமை இருந்தது. இரவு நேரத்தில் தன்னுடைய ஊர் மக்களை, அவர்களுடைய நிலைமையை அறிவதற்காக வேண்டி அப்படியே ஊரை வலம் வருவார்கள். ஊரை வலம் வரக்கூடிய நேரத்தில் பல இரவுகளில் பல சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் ஒரு தாயையும் அந்த தாயுடைய 3 குழந்தைகளையும் கடந்து செல்லுகிறார்கள். அந்த தாயுடைய செயற்பாடை பார்க்கிறார்கள். அந்த தாய் ஒரு அடுப்பை மூட்டி, அந்த அடுப்புக்கு மேலால் ஒரு சட்டி, ஒரு பானையை வைத்து, அந்த பானையில் ஒன்றுமே இல்லை, பாசாங்கு செய்து கொண்டிருக்கிறாள், நடித்து கொண்டிருக்கிறாள். அந்த பிள்ளைகளும் அந்த சாப்பாட்டை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த சட்டியில் சாப்பாடும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த தாயிடத்தில் வந்தார்கள், நீ ஏன் உன்னுடைய பிள்ளைகளை ஏமாற்றுகிறாய்? அந்த தாய் சொன்னால், இந்த இரவில் எனக்கு சாப்பிடுவதற்கு எந்தொன்றுமே இல்லை, என் பிள்ளைகளுக்கும் கொடுப்பதற்கும் எந்தொன்றுமே இல்லை. ஆனால் என் பிள்ளைகளிடத்தில் இன்றைக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு எனக்கு தைரியமும் இல்லை. அதனால் என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு பாசாங்கு செய்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் சாப்பாடு தயாராகும், இதோ தயாராகிவிடும், இதோ தயாராகிவிடும் என்ற எண்ணத்தில் அப்படியே தூங்கி விடுவார்கள். அதோடு நானும் பசியோடு என் பிள்ளைகளோடு தூங்கி விடுவேன் என்று சொல்ல
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். இந்த தாய்க்கு தெரியாது வந்திருப்பவர் ஹலீஃபா உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று தெரியாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கவலையோடு அந்த இடத்திலிருந்து எழும்புகிறார்கள். தன்னுடைய ஹசானாவிலிருந்து அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் ஏதாவது பொருட்களை எடுத்துவிட்டு வருவோம் என்ற நோக்கத்தில் திரும்புகிறார்கள். திரும்பக்கூடிய நேரத்தில் அந்த தாய் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த இரவில் எங்களை அறியாத, எங்களுக்கு பொறுப்புதாரியான எங்களுடைய ஹலீஃபாவான உமர் ரலியல்லாஹு அன்ஹு கியாமத்தில் இந்த நாள் நாங்கள் பசியோடு இருந்ததற்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, ஊரினுடைய தலைவர்கள், ஊரினுடைய வசதி படைத்தவர்கள், செல்வ வளம் படைத்தவர்கள், ஊரில் பணக்காரர்கள், அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏழைகள் பசியோடு இரவை கழிக்கிறார்களா? இவர்கள் சுகண்டியாக தூங்குகிறார்களா? இந்த ஒவ்வொரு நிமிடத்திற்கும் கியாமத்தில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் பதில் சொல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, நான் சம்பாதிக்கும் பணம் எனக்குரியது, இது என்னுடைய பிள்ளைகளுக்குரியது, இது என்னுடைய மனைவிக்குரியது, இதை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், இது என்னுடைய முயற்சி, இது என்னுடைய டேலண்ட். கண்ணியமானவர்களே, அப்படியாக இருந்தால் அல்லாஹ் இந்த இஸ்லாத்தினுடைய கடமைகளில் மூன்றாவது கடமையாகிய ஜகாத்தை கடமையாக்கி இருக்க மாட்டான். ஜகாத்தை கடமையாக்கி இருக்க மாட்டான். சதகாவை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் சொல்லும் பொழுது சதகாவுக்கு 70 விதமான நன்மைகள் இருக்கிறது. உலகத்திலே 70 விதமான பலாய் முசீபத்துகளை இல்லாமலாக்கக்கூடியது சதகா. இப்படியாப்பட்ட நோய் நொடிகளை இல்லாமலாக்கக்கூடியது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்காது. கண்ணியமானவர்களே, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே அந்த ஹசானாவுக்கு செல்லுகிறார்கள். அப்படியே பெரும் ஒரு மூட்டையை தூக்கி கொண்டு வரும் பொழுது அவருடைய அடிமை கேட்கிறார், ஹலீஃபா அவர்களே, நீங்க இந்த மூட்டையை தூக்குறீங்களே, இந்த சுமையை தூக்குறீங்களே, இந்த மூட்டை எனக்கு தாங்க, நான் தூக்கி கொண்டு வருகிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த அடிமையை பார்த்து சொன்னார்கள், நீ இப்பொழுது இந்த நேரத்தில் நீ இந்த மூட்டையை தூக்குவது, என்னுடைய சுமையை நீ தூக்க கேட்கிறாய், கியாமத்திலும் என்னுடைய ஒரு சுமையை கொண்டு நான் தூக்கி கொண்டு வருவேன், அந்த நேரத்தில் அந்த சுமையை நீ பொறுப்பெடுப்பாயா என்று கேட்டார்கள். அந்த சுமையை நீ பொறுப்பெடுப்பாயா? கியாமத்தில் என்னிடத்தில் பலதரப்பட்ட கேள்விகள் கேட்கப்படும் உமரை பார்த்து, அந்த கேள்விகளை நீ பொறுப்பெடுப்பாயா? அந்த சுமையை நீ பொறுப்பெடுப்பாயா? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, இந்த சம்பவம் எங்களுக்கு ஆதாரம். அந்த ஊரில் இருக்கக்கூடிய தலைவர்கள், வசதி படைத்தவர்கள், அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்கள், வறியவர்கள், அத்துணை பேர்களுக்கும் பொறுப்புதாரிகள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். தன்னுடைய உயிரோடு இருக்கும் காலத்தில் அவர்களுடைய ஒரு வளமை என்ன தெரியுமா? மக்கள் அனைவரும் உறங்கியதற்கு பின்னால் ஒவ்வொரு வறியவர்களுடைய வீட்டு கதவையும் தட்டி, அதற்கு முன்னால் அந்த கதவுக்கு முன்னால் ஒரு பெரும் பொதி, அடுத்த நாள் சாப்பிடுவதற்கும் சமைப்பதற்கும், அந்த பொருட்களை சாப்பிடுவதற்கு சமைப்பதற்கும் தேவையான எல்லா பொருட்களை வைத்துவிட்டு மறைந்து விடுவார்கள், ஒளிந்து விடுவார்கள். கண்ணியமானவர்களே, அவர்கள் மரணித்த பிறகு அந்த அடுத்த நாள் காலையில் ஒவ்வொரு வீடும் தட்டப்பட்ட அந்த வீட்டினுடைய கதவுக்கு முன்னால் எந்த ஒரு பொதியும் இருக்கவில்லை. விசாரித்து பார்த்த நேரத்தில் கண்ணியமானவர்களே, 100 குடும்பம் அவருடைய சொந்த வருமானத்தில் வாழ்ந்திருக்கிறது. 100 குடும்பம் தன்னுடைய சொந்த வருமானத்தில் யாருக்கும் தெரியாமல் வாழ வைத்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். இதுதான் சதகா. நான் மரணித்தாலும் என்னுடைய பேர் உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கும். என்ன காரணம்? நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்த இந்த செயற்பாடுகள், இந்த செய்கைகள், இந்த இக்லாஸ் உள்ள சதகாக்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, எந்த விடயமாக இருந்தாலும் ஒரு மார்க்கத்தினுடைய ஒரு விடயம் சொல்லும் பொழுது நாங்கள் அனைவரும் கேட்கும் ஒரு விடயம்தான், இதற்கு ஆதாரம் இருக்கிறதா? இது எந்த கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? புகாரியில் இருக்கிறதா என்று கேட்போம். புகாரியில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ்,
சஹீஹான ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் யௌமின் யுஸ்பிஹுல் இபாது ஃபீஹி, ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த உலகத்திற்கு மலக்கானி யன்சிலான், 2 மலக்குகள் இறங்குகிறார்கள். அந்த 2 மலக்குகள், அதிலே ஒருவர் சொல்லுகிறார், அல்லாஹும்ம அதி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ், இந்த உலகத்தில் யாரெல்லாம் தான தர்மங்கள் கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் உன்னுடைய மார்க்கத்துக்காக செலவழிக்கிறார்களோ, யாரெல்லாம் வறியவர்கள் ஏழைகளை கவனித்து சதகாக்களை கொடுக்கிறார்களோ, மார்க்கத்திற்காக, மார்க்கத்தினுடைய கேந்திர ஸ்தலங்களுக்காக வேண்டி, மஸ்ஜிதுகள், மர்கஸுகள், மதரசாக்களுக்காக வேண்டி யாரெல்லாம் தன்னுடைய நீ கொடுத்த சொத்திலிருந்து செலவழிக்கிறார்களோ, யா அல்லாஹ், அவர்களுக்கு முன்ஃபிகன் ஹலஃபா, தாராளமாக கொடு. யா அல்லாஹ், நீ அதிகமாக கொடு. யா அல்லாஹ், அவர்களை வறுமைப்படுத்தி விடாதே, நீ அதிகமாக கொடு. யார் சொல்லும் விடயம்? ஒரு மலக்கு சொல்லுகிறார், ஒரு மலக்கு துஆ செய்கிறார். சுப்ஹானல்லாஹ், மலக்குகளுடைய துஆ கபூல் என்ற விடயத்தில் எந்த சந்தேகமும் கிடையாது. கண் சிமிட்டும் அளவுக்கு கூட அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யாத ஒரு படைப்பு தான் மலக்குமார்கள். அவர்கள் துஆ செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு மலக்கு சொல்லுகிறார், வயகூலுல் ஆஹிர், அடுத்த மலக்கு சொல்லுகிறார், யா அல்லாஹ், யாரெல்லாம் வறியவர்களுக்கு, ஏழைகளை கவனிக்காமல், அவர்களுக்கு செலவழிக்காமல், சதகாக்கள் கொடுக்காமல், மார்க்கத்திற்கு கொடுக்காமல், தீனுடைய கேந்திர ஸ்தலங்களுக்கு கொடுக்காமல், மஸ்ஜிதுகள், மர்கஸுகள், மதரசாக்களுக்கு கொடுக்காமல் நீ கொடுத்த சொத்தை அவர்கள் தடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் கஞ்சத்தனம் காட்டுகிறார்களோ, யா அல்லாஹ், அல்லாஹும்ம அதி மும்சிகன் தலஃபா, இவர்களுடைய சொத்தை அழிச்சு விடுவாயா, இவர்களுடைய சொத்தை அழித்து விடுவாயாக. கண்ணியமானவர்களே, புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ரிவாயத், இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். யார் செய்யும் துஆ மலக்குகள் கேட்கும் துஆ. கஞ்சத்தனம் காட்டுகிறோமா, அல்லாஹ் தடுத்து விடுவான். கண்ணியமானவர்களே, கொடுக்க கொடுக்க குறையாத ஒன்றுதான், அதுதான் சதகா. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், மா நகஸ மாலு அப்தின் மின் சதகா, மா நகஸ மாலு அப்தின் மின் சதகா. அடியான் 3 விடயத்தை சொன்னார்கள். 3 விடயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியம் செய்து சொன்னார்கள். உக்ஸிமு அலைஹின்ன, சத்தியம் செய்தார்கள். அதிலே ஒரு விடயம்தான், ஒரு அடியானினுடைய சொத்து சதகா கொடுப்பதின் மூலமாக ஒரு நாளும் குறையாது என்று சொன்னார்கள். சதகா கொடுக்க கொடுக்க ஒரு நாளும் குறையாது. உலமாக்கள் சொல்லுகிறார்கள், எந்த அளவு கொடுக்கிறார்களோ அதை விடவும் அல்லாஹ் பன்மடங்காக்கி, அதனை பெருக்கி அல்லாஹ் தஆலா பன்மடங்காக்கி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்து கொண்டுதான் இருப்பான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, இன்னும் ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் சதகா கொடுப்பார்களோ கியாமத்தினுடைய நாளையில், முதலாவது சொன்னார்கள், யார் சதகா கொடுப்பார்களோ ஹர்ருல் குபூரி சொன்னார்கள், அவருடைய போகக்கூடிய அந்த மக்பரா, அந்த அடக்க ஸ்தலத்தினுடைய சூட்டை, அந்த அடக்க ஸ்தலத்தினுடைய அந்த வெப்பத்தை இந்த சதகா அப்படியே குளிர்ச்சியாக்கிவிடும் என்று சொன்னார்கள். கபரினுடைய வேதனை அப்படியே குளிர்ச்சியாக்கிவிடும், சூட்டை தணித்துவிடும் என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, கியாமத்தினுடைய நாளையில் இந்த சந்திரன் அப்படியே அவருடைய தோல் புஜத்துக்கு அருகில் கொண்டு வந்து நிப்பாட்டப்படக்கூடிய நாளில், பூமி அப்படியே செம்பாக மாற்றப்படக்கூடிய அந்த நாளில், சூரியனுடைய வெப்பத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் அந்த வியர்வையில் தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் அவர் கொடுத்த சதகாவை ஒரு குடை வடிவமாக கொண்டு வந்து அவருக்கு நிழல் கொடுக்க வைத்துக் கொண்டிருப்பார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, கொடுக்க கொடுக்க குறையாத ஒன்றுதான் சதகா. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொல்லுகிறார்கள், அஸ்மா லா தூகி ஃபயூகா அலைக். சொன்னார்கள், அஸ்மா, நீ உன்னுடைய பணப்பையை முடிச்சு போட்டு வைக்காதே. முன்னைய காலத்தில் இப்போ பர்ஸ் இருக்கிற மாதிரி, முன்னைய காலத்தில் அதை பணப்பை என்று சொல்லுவார்கள், தோல் துருத்தியில் செஞ்சு வச்சிருப்பார்கள்.
பணப்பையை அஸ்மா முடிச்சு போட்டு வைக்காதே, அப்படி என்றால் கஞ்சத்தனம் காட்டி அதனை எடுத்து வைக்காதே. சொன்னார்கள் ஃபயூகா அலைக், அல்லாஹ் உனக்கு தர வேண்டியதையும் அல்லாஹ் முடிச்சு போட்டு எடுத்து வைத்து விடுவான் என்று சொன்னார்கள். எப்படி ஒரு மனிதன் செலவு செய்கிறானோ அதுபோல் தான் ரிஸ்க் கொடுக்கப்படுவான். ஒரு மனிதன் எண்ணி எண்ணி கொடுக்கிறானா அல்லாஹ்வும் எண்ணி எண்ணி தான் கொடுப்பான். ஒரு மனிதன் தாராளமாக கொடுப்பானா அல்லாஹ்வும் அவனுடைய ரிஸ்க் கொடுக்கும் நேரத்தில் தாராளமாக கொடுப்பான். சொன்னார்கள் அஸ்மா அன்ஃபிகி, நீ செலவு செய், வன்ஃபஹி வன்தஹி, தாராளமாக கொடு, கஞ்சத்தனம் காட்டாதே, அல்லாஹ் உனக்கு தரும் நேரத்தில் தாராளமாக தருவான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லா துஹ்சி ஃபயுஹ்சி அல்லாஹு அலைக். சொன்னார்கள் நீ எண்ணி எண்ணி மட்டிட்டு சல்லி எண்ணி எண்ணி அப்படி மட்டிட்டு உன்னுடைய பணப்பையில் தோல் துருத்தியில் நீ அதை நீ கெட்டி வைக்காதே. உனக்கு தர வேண்டியதையும் அல்லாஹ் கெட்டி வைத்து விடுவான், சேகரித்து வைத்து விடுவான், அல்லாஹ் தரமாட்டான். கண்ணியமானவர்களே, ஏராளமான ஹதீஸுகள் சதகாவினுடைய விடயத்தில் இருக்கிறது. இன்று நாம் சில விடயங்களை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இது என்னுடைய டேலண்ட், என்னுடைய சொத்து, என்னுடைய முயற்சி, நான் சம்பாதிக்கிறேன், இதெல்லாம் எனக்கு மட்டும்தான், இது என்னுடைய குழந்தை குட்டிகளுக்கு மட்டும்தான், இது என்னுடைய ஃபேமிலிக்கு மட்டும்தான், இதுவெல்லாம் எனக்கு மட்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். இது பிழை. கண்ணியமானவர்களே, நாம் ஒரு ஊரில் இருக்கிறோமா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய வறியவர்கள், அந்த ஊரில் இருக்கக்கூடிய சொத்து செல்வம் இல்லாதவர்கள், குறைந்தவர்கள், அதுபோல் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மார்க்கத்தினுடைய விடயங்கள், மஸ்ஜிதுகள், மர்கஸுகள், மதரசாக்கள், இது அனைத்தும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பொறுப்புதார் இடத்தில் அல்லாஹ் கியாமத்தில் கேட்பான். கண்ணியமானவர்களே, கடைசியாக ஒரு சில விடயங்களை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆனுடைய ஒரு ஆயத் அல்லாஹ் சொல்லுகிறான், அஷ்-ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர். அஷ்-ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர். ஒரு மனிதன் கொடுப்பதற்கு நாடுகிறான், ஒரு சொத்தை, ஒரு செல்வத்தை, ஒரு பணத்தை இன்னொரு மனிதனுக்கு கொடுக்க நாடுகிறான். யஇதுகுமுல் ஃபக்ர். ஷைத்தான் என்ன தெரியுமா செய்வான், அவனுக்கு இது ஓண்ட நீ இந்த பணத்திலிருந்து ஓண்ட பணத்திலிருந்து நீ சதகா செய்ய போகிறாய், ஓண்ட பணம் குறைஞ்சிடும், ஓண்ட சொத்து அப்படி லாஸ்ட் ஆகிரும், நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை இன்னொருத்தருக்கு சும்மா கொடுக்க போறியா. அந்த ஷைத்தான் ஏழ்மையை உள்ளத்தில் தூண்டி கொண்டே இருப்பான். கண்ணியமானவர்களே, வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. ஷைத்தான் ஏவுவான் அந்த மனிதனுக்கு, கஞ்சத்தனம் செய், எடுத்து வை, சேகரித்து வை, லொக்கர் பண்ணி வை, யாருக்கும் கொடுக்காது, இது நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாய், இந்த ஒரு சல்லிக்கு எவ்வளோ வேர்வை வடிச்சிருப்பாய் என்று ஷைத்தான் அவனுடைய உள்ளத்தில் போட்டுக்கொண்டே இருப்பான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்றான் அடுத்த ஆயத்தில், வல்லாஹு யஇதுக்கும் மக்ஃபிரத்தம் மின்ஹு வ ஃபضلا. அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான், யாரெல்லாம் சதக்கா செய்கிறார்களோ ஷைத்தான் சொல்லுகிறான் வறுமையை உனக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான் உனக்கு பாவ மன்னிப்பும் இருக்கிறது, வ ஃபضلا, உனக்கு தாராளமான ரிஸ்கும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, சூரா பக்கரா 268வது வசனம். அல்லாஹ் சொல்லும் விடயத்தில் நாங்கள் சந்தேகம் கொள்கிறோமா? ஒரு சல்லிய போடுற நேரத்தில் இவருடைய கை முன்னுக்கு போகுது, பின்னுக்கு வருது, முன்னுக்கு போகுது, பின்னுக்கு வருது. ஷைத்தான் கிட்ட இருக்கிறான். கண்ணியமானவர்களே, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். வசதி படைத்தவர்கள், பணக்காரர்கள், செல்வ வளம் படைத்தவர்கள், முதலாவது எங்களோட அன்றாடம் செலவுகளை நாங்கள் யோசித்து பார்ப்போம். யாரும் கோவிக்க வேண்டாம். கண்ணியமானவர்களே, எங்களுடைய வாகனம் இத்தனை லட்சம், எங்களுடைய வீடு இத்தனை லட்சம் ரூபாய், என்னுடைய மகனினுடைய பாக்கெட் மணி ஒரு நாளைக்கு இத்தனை ஆயிரம் ரூபாய், என்னுடைய லீவ் நாளில் நான் போகக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டினுடைய செலவு இத்தனை ஆயிரம் ரூபாய், என்னுடைய மனைவியினுடைய வெளியில் போகக்கூடிய நேரத்தில் உடுக்கக்கூடிய ஆடம்பர அபாயாவினுடைய விலை இத்தனை ஆயிரம் ரூபாய், என்னுடைய இந்த செலவு இத்தனை ஆயிரம் ரூபாய், என்னுடைய மகள்மார்களினுடைய செலவுகள், பாடசாலை செலவுகள், மதரசாவினுடைய செலவுகள், என்னுடைய மகளினுடைய டியூஷனுடைய செலவுகள், கிளாஸஸினுடைய செலவுகள், படிப்பினுடைய செலவுகள், ஒரு வருடத்துக்கு கணக்கு பார்த்தால் இத்தனை லட்சம் ரூபாய், இத்தனை ஆயிரம் ரூபாய். ஆனால் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அத்தனை ஆயிரம் ரூபாயை நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு ஒரு மனிதர் சொல்லுகிறார்,
இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்றுக்கு போகணும், பில் வந்துச்சு 80,000 சொச்சம் ரூபாய் பில் வந்திருக்குது. கண்ணியமானவர்களே, ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதித்து குடும்பத்தை நடத்துபவர்கள் இருக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா முஹாஜிர்களும் சொர்க்கத்துக்கு சென்றதற்கு பின்னால் 500 வருடங்கள் கழித்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொர்க்கம் செல்லுவார். ஏன், என்ன காரணம்? அந்த 500 வருடமும் அவருடைய சொத்து செல்வத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு முன்னால கணக்கு கொடுத்து கொண்டிருப்பார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, கஷ்டப்படக்கூடிய மக்களை மறந்துவிட வேண்டாம், வசதி குறைந்தவர்களை மறந்துவிட வேண்டாம். எங்களுக்கு தரக்கூடிய சொத்து செல்வம் எங்களுக்கு மாத்திரமல்ல, எம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் ஊரில் இருக்கக்கூடிய தீனுடைய விடயங்களுக்கும் தீனுடைய கேந்திர ஸ்தலங்களுக்கும் அல்லாஹ் சேர்த்து தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, தாராளமாக கொடுப்போம். மார்க்கம் சொல்லுகிறது, தாராளமாக கொடுத்தால் அல்லாஹ் தாராளமாக தருவான். அல்லாஹ் ஒரு மனிதன் சேகரித்து வைக்கிறானா, அல்லாஹ்வும் கொடுக்காமல் தடுத்து விடுவான். எனவே சிறந்தவர்களாக வாழ்ந்து சிறந்தவர்களாக மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், குற்றங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், தப்பு தவறுகளை மன்னிச்சிடியா அல்லாஹ். இரக்கமுள்ள ரப்பே, சங்கையான ரப்பே, யா அல்லாஹ், இந்த ஹுத்துபாவில் பேசப்பட்ட இந்த தலையங்கம் எம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நிற்பதற்கு அருள் பாலிப்பாயாக. இந்த துஆவை கபூல் செய்வாயாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.